வாயில்லா ஜீவன்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பேசுகிறது என்பதாக சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜீவன்களுக்கும் அருட்கொடையாக இருக்கிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழரின் தோட்டத்தின் பக்கமாக சென்றபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஒரு ஒட்டகம் உடனடியாக அழுக ஆரம்பித்து விட்டது. அழுகிறது, தேம்பி தேம்பி அந்த ஒட்டகம் அழுது கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய திமில்களை தடவினார்கள். அதற்கு பிறகு அந்த ஒட்டகம் தன்னுடைய அழுகையை நிறுத்தியது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் என்பதாக கேட்டாங்க. அப்போது ஒரு அன்சாரி தோழர் வந்து, நாயகமே இது என்னுடைய ஒட்டகம் தான் என்பதாக சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வாயில்லா ஜீவன்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடாதா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க. நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று என்னிடம் இந்த